இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு மட்டும் முக்கியமாக 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படாமல் உள்ளது. கடந்த ஜூலை 2, 2026 அன்று இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இடைத்தேர்தல் அறிவிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பி வருகிறது. பீகாரின் பாங்கிப்பூர், குஜராத்தின் மஞ்சள்பூர், மத்திய பிரதேசத்தின் தாதியா ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மட்டுமே தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதோடு சேர்த்து தமிழ்நாட்டிலும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த சில வாரங்களாக ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் உற்றுநோக்க வைத்த தமிழகத்தின் 6 தொகுதி காலியிடங்கள் இந்த பட்டியலில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை சேர்ந்த சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், மரகதம், குமாரவேல், எஸ். ஜெயக்குமார், பி. சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகிய 6 முக்கிய எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவிகளை அடுத்தடுத்து ராஜினாமா செய்தனர். முதல்வர் விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்காக இந்த அதிரடி முடிவை அவர்கள் எடுத்தனர். இவர்களின் கைப்பட எழுதப்பட்ட ராஜினாமா கடிதங்களை சட்டசபை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் மிக வேகமாக ஏற்றுக்கொண்டார். முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதிகளையும் சேர்த்து மொத்தம் 7 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் ஏன் இங்கு தேர்தலை அறிவிக்கவில்லை என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. மற்ற மாநிலங்களுக்கு மட்டும் அறிவிப்பு. இதன் பின்னணியில் இருக்கும் மிக முக்கியமான 3 சட்ட மற்றும் நிர்வாக காரணங்கள் இதுவா என்று ஆலோசிக்கப்பட்டும் வருகிறது. மக்கள் பிரதிநிதித்துவம் சட்டம் 1951 பிரிவு 149 படி ஒரு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து 6 மாதங்களுக்குள் தேர்தல் ஆணையம் அங்கு இடைத்தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும். பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களின் தொகுதிகள் பல மாதங்களுக்கு முன்பே காலியானவை. இதனால் அங்கு உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் தேர்தல் ஆணையத்திற்கு இருந்தது. ஒரு சில தொகுதிகள் இப்போது காலியானாலும் அதை அதே மாநில மற்ற இடைத்தேர்தலோடு சேர்த்து நடத்துவதே நிர்வாக ரீதியாக சரியானது. ஆனால் தமிழகத்தில் அதிமுக எம்எல்ஏக்களின் முதல் கட்ட ராஜினாமா மே மாத இறுதியில்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கரூர் எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ராஜினாமா ஜூன் 29 தான் நிகழ்ந்தது. சட்டப்படி இந்த தொகுதிகளுக்கு தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு வரும் நவம்பர் அல்லது டிசம்பர் 2026 வரை தாராளமான கால அவகாசம் உள்ளது. அதிமுக எம்எல்ஏக்களின் இந்த ஒட்டுமொத்த ராஜினாமாவும் பெரும் அரசியல் புயலை கிளப்பி உள்ளது. கட்சியின் கொறடா உத்தரவுகள் மற்றும் கட்சி தாவல் தடை சட்ட நடவடிக்கைகள் நிலுவையில் இருந்த போதே சபாநாயகர் இவ்வளவு அவசரமாக ராஜினாமாவை ஏற்றது செல்லாது என அதிமுக தலைமை குற்றம் சாட்டி வருகிறது. இதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடவும் அதிமுக சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்தும் வருகிறது. இது போன்ற கடுமையான சட்ட போராட்டங்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் தொடர வாய்ப்பிருக்கும் சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் அவசரப்பட்டு தேர்தல் தேதியை அறிவிக்க விரும்பாது. சட்டப்பேரவை செயலகத்திடம் இருந்து முழுமையான சட்ட சிக்கலற்ற இறுதி அறிக்கை வரும் வரை காத்திருப்பது தேர்தல் ஆணையத்தின் வழக்கமான நடைமுறை ஆகும். ஒட்டுமொத்தமாக தேர்தலை நடத்தும் உத்தி. தேர்தல் ஆணையம் எப்போதும் ஆங்காங்கே தனித்தனியாக தேர்தல் நடத்துவதை தவிர்க்கவே விரும்பும். தனித்தனியாக தேர்தல் நடத்தினால் அரசு நிர்வாகம் இயந்திரம் முடங்குவதுடன் பாதுகாப்பு படையினரை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த வேண்டியிருக்கும். மேலும் நடத்தை விதைகள் அடிக்கடி அமலுக்கு வருவதால் உள்ளூர் வளர்ச்சி பணிகளும் பாதிக்கப்படும். தமிழக அரசியல் களம் இன்னும் நிலையற்றதாகவே உள்ளதால் வரும் நாட்களில் மேலும் சில விக்கெட்டுகள் விழுமா என்பதை தேர்தல் ஆணையம் உற்று நோக்கி வருகிறது. எனவே தமிழ்நாட்டின் அனைத்து காலி இடங்களுக்கும் திருச்சி கிழக்கு உட்பட வரும் 6 மாதத்தில் இடைத்தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு காய் நகர்த்தி வருகிறது. அதே சமயம் தாவேகாவிற்கு ஆதரவாக இதில் டெல்லி செயல்படுகிறதா என்ற கேள்வியும் உள்ளது. இன்னும் பல எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைய வாய்ப்பு வழங்கப்படுகிறது. தாவேகாவிற்கு சாதகமான மூவாக இது இருக்குமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. அதே நேரத்தில் இன்னொரு புறம் அதிமுகவிலிருந்து விலகி மாற்று முகாம்களுக்கு சென்ற முன்னாள் அமைச்சர்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் அவர்களின் ஆட்சிக்கால ஊழல் ஆவணங்களை டெல்லி மேலிடத்திற்கு அனுப்பி வைக்க அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற பல்வேறு முறைகேடுகள் மற்றும் திட்டப்பணிகளில் நடந்த ஊழல்கள் குறித்த ரகசிய ஆவணங்களை அவர் சேகரித்து வைத்துள்ளதாகவும், குறிப்பாக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கருக்கு எதிரான வலுவான கோப்புகள் இதில் அடங்கும் என்றும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேரடியாக தங்களின் பெயரை பயன்படுத்தாமல் சில சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுநல அமைப்புகள் மூலமாக
நீதிமன்றங்களில் இவர்கள் மீது வழக்கு தொடுத்து சட்ட ரீதியான முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்தவும் இபிஎஸ் தரப்பு தீவிரமாக ஆலோசனை செய்து வருவதாக கூறப்பட்டும் வருகிறது. அது மட்டுமில்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்மைய சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் மற்றும் உட்கட்சிக்குள் குடைச்சல் கொடுப்பவர்களுக்கு எதிராக அதிரடியான புதிய வியூகம் ஒன்றை வகுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்தன. குறிப்பாக அதிமுகவிலிருந்து விலகி ஆளும் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் திமுகவுக்கு தாவிய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை குறிவைத்து இந்த ரகசிய திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த புதிய வியூகத்தின்படி தாவேகா மற்றும் திமுகவுக்கு சென்ற முன்னாள் அமைச்சர்கள் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் பதவியில் இருந்தபோது செய்ததாக கூறப்படும் ஊழல் புகார்கள் மற்றும் அவர்களின் பினாமி சொத்துக்கள் குறித்த அத்தனை ஆவணங்களையும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு திரட்டி உள்ளதாக தெரிய வருகிறது. இந்த ரகசிய சொத்து ஆவணங்கள் மற்றும் முக்கிய கோப்புகளை டெல்லியில் உள்ள பாஜக மேலிட தலைமைக்கு அனுப்பி வைக்க இபிஎஸ் திட்டமிட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மத்திய அரசின் கட்டுப்பாட்டுள்ள அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை மற்றும் சிபிஐ போன்ற மத்திய புலனாய்வு அமைப்புகள் மூலம் கட்சி மாறிய முன்னாள் அமைச்சர்களுக்கு சட்ட ரீதியான குடைச்சல்களையும் நெருக்கல்களையும் கொடுக்கவே இந்த டெல்லி அசைன்மெண்ட் தயார் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கட்சி மாறி சென்றவர்கள் மீது ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை பாய்ச்சுவதன் மூலம் கட்சி தாவல்களை தடுக்கவும் உட்கட்சி எதிர்ப்பாளர்களை ஒடுக்கவும் இபிஎஸ் இந்த அரசியல் அஸ்திரத்தை கையில் எடுத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதி வருகின்றனர். அதாவது 6 மாதம் பொறுத்து பார்த்துவிட்டு அதன் பிறகு விமர்சிப்போம் என்று தொடக்கத்தில் நாகரிக அரசியல் பேசிய திமுகவே தாவேக ஆட்சி மீது கோபமடைந்து எதிர்ப்பு கணைகளை தீவிரமாக ஏவத் தொடங்கியுள்ளது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பாகி வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தாவேக ஆட்சி அமைந்த 3 மாதங்களில் கவிழும் என்று ஸ்டாலினே பகிரங்கமாக குறிப்பிடப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்துள்ளது. ஒரு மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரே இப்படி வெளிப்படையாக கூறுவதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு பலமான காரணம் இருக்கும் என்று உளவுத்துறை தீவிரமாக அலசத் தொடங்கியுள்ள நிலையில் தாவேக ஆட்சியை வீழ்த்துவதற்கான சில ரகசிய சதித்திட்டங்கள் பின்னணியில் அரங்கேறி வருவதாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதி வருகின்றனர். மக்கள் தீர்ப்பளித்து ஒரு புதிய அரசு அமையும் முன்பே அதை எப்படி கவிழ்ப்பது என்ற நோக்கத்தில் நகர்த்தப்படும் இத்தகைய திரைமறைவு காய் நகர்த்தலும் முன்கூட்டியே கணிக்கப்படும் அரசியல் வீழ்ச்சிகளும் ஜனநாயக பண்புகளுக்கு முற்றிலும் முரணானவை என்றும் இது ஒட்டுமொத்த தமிழக அரசியலுக்கும் சற்று ஆரோக்கியமானது அல்ல என்றும் அவர்கள் கவலை தெரிவித்து வந்தார்கள். அதே போலதான் அரசியல் சூழல் வேகமாக மாறிவரும் நிலையில் திரைக்கு பின்னால் பல்வேறு அரசியல் ஆலோசனைகளும் நகர்வுகளும் நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக இடையே ரகசிய அரசியல் புரிதல் அல்லது ஆட்சி மாற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக கூறப்படும் தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளன. இருந்தாலும் இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில்தான் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து வருகிறார்கள். உடனடியாக இடைத்தேர்தலை நடத்தவில்லை என்றால் நீதிமன்றமே தாவேக ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்ற பேரதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தகவல் தாவேக தலைவரான விஜய் அவர்களையே பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, கவிழும் தாவேக ஆட்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.